ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷமாகவே அதிமுகவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக 10 இயர்ஸ் பார்த்தோம்னா அதிமுக உடையுமா, இவர் வெளியே போவாரா, என்ன ஆகும், செங்குத்தாக அதிமுக பிளவுபடுகிறது, இப்படின்னு தான் நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு. நேற்று அந்த விஷயம் பார்த்தா பீக்கை டச் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக அசம்பிளியில் ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும்போது கொஞ்சம் எம்எல்ஏஸ், ஒரு 25 எம்எல்ஏஸ் பார்த்தோம்னா டிவிகேவை சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணுறாங்க. அப்புறம் இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏஸ் பார்த்தோம்னா டிவிகேவுக்கு எதிராக ஓட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லாஸ் வந்து இவங்களுக்கு எதிராக பாயுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த 25 எம்எல்ஏஸும் அவங்களோட பதவி பறிக்கப்படுமான்ற கேள்வி இருக்குது. அப்படியே அவங்க பதவி பறிக்கப்பட்டாலும் கட்சி ரெண்டாக உடைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி டாபிக் ஆஃப் த டே அதுதான். இந்த 25 பேர் டிஸ்குவாலிஃபை ஆவாங்களா, தகுதி இழப்புக்கு உள்ளாவார்களா என்பது தான் இன்றைக்கி டாபிக் ஆஃப் த டே. ஏன்னா நேற்றைக்கு என்ன நடந்ததுன்னா, முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பில் 144 வாக்குகள் பெற்று விஜய் அரசு வெற்றி பெற்றுவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் 59 எம்எல்ஏக்கள், அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவுடைய எம்எல்ஏ திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், இவங்க 60 பேரும் வந்து வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்து விட்டார்கள், வாக் அவுட். பாட்டாளி மக்கள் கட்சியோட 4 உறுப்பினர்கள் மற்றும் பாஜகவுடைய 1 உறுப்பினர் சபையில் இருந்து கொண்டே வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் நடுநிலை வகித்து விட்டார்கள். மற்ற உறுப்பினர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் கட்சியுடைய 107 பேரில் ஒருத்தருக்கு வாக்களிக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் முந்தா நாள் உத்தரவு போட்டிருந்தது. பட் அஃப்கோர்ஸ் நேற்றைக்கு காலையில் இந்த சம்பவத்துக்கு பிறகு, தீர்மானத்துக்கு பிறகு அவருக்கு உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு ஸ்டே கிடச்சிச்சு. உயர்நீதிமன்றத்தோட அந்த உத்தரவு அட்ரோஷியஸ்னு உச்சநீதிமன்றம் ரொம்ப கடுமையாக கண்டனமே தெரிவித்திருக்கிறது. ஸோ அந்த அதனால் 107 106 ஆயிடுச்சு. காங்கிரஸோட 5 111, இவங்க 8 பேர் சேர்த்தா 119, அமமுக 1, அப்புறம் 120 எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு 144 வந்துடுச்சு, 144 வந்துடுச்சு. 25 பேர், 47 பேர் இருக்க அதிமுக, 22 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க எடப்பாடி தலைமையில். எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவங்க 25 பேர் தீர்மானத்துக்கு ஆதரவாக போட்டாங்க. அரசு தப்பி பழைத்து விட்டது. பேசிக் கொஸ்டின் இப்போ என்னென்னா, விஜய் அரசு தப்பி பழைத்தது நியூஸ். ரெண்டாவது முக்கியமான நியூஸ், அதிமுக 47 வந்து 25 ஒரு பக்கமும் 22 ஒரு பக்கமும் நிற்குது. ஸ்பிளிட்டுனா வந்து 47 ஸ்பிளிட்டுன்றது 32 வரணும், ஆனால் 25 தான் வந்திருக்கு. அதனால் இந்த 25 பேர் பதவி நீக்கம் செய்யப்படுவார்களா, தகுதி நீக்கம் செய்யப்படுவார்களா என்பதுதான் பேசிக் கொஸ்டின். நேற்றைக்கே எடப்பாடி பழனிசாமி செய்தியாளரிடம் பேசும்பொழுது நாங்கள் சபாநாயகருக்கு அனுபவம்னு சொன்னார். இன்றைக்கி என்ன டெவலப்மெண்ட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம மதியம் 3:45 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். மே மாதம் 14ஆம் தேதி 2026. இன்று இன்ட்ரெஸ்டிங்லி சுவாரஸ்யமான நிகழ்வு என்னென்னா, 2 தரப்பும், எடப்பாடி பழனிசாமி தரப்பு, சிவி சண்முகம் தரப்பு, 2 பேருமே வந்து ஆளுநரை அணுகியிருக்கிறார்கள். அதாவது மற்றொரு தரப்பை தகுதி நீக்கம் செய்யணும்னு. எடப்பாடி பழனிசாமி தரப்பு முதல்ல அவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு சபாநாயகர் கொடுக்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கொறடா உத்தரவு போட்டோம், அந்த கொறடா உத்தரவை மீறி அவங்க அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க, அந்த 25 பேரை வந்து தகுதி நீக்கம் செய்யணும், டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்துட்டு, இன்ட்ரெஸ்டிங்லி கவர்னர் மாளிகைக்கு, லோக் பவனுக்கு போய் அங்கே கவர்னர் செக்ரட்டரிகிட்டையும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் கவர்னர்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இவங்க தரப்பில் நம்முடைய சிவி சண்முகம் தரப்பில் அவங்க கவர்னரை பார்த்து இன்றைக்கி அவங்க கொடுத்த மனுவில், நாங்கள் தான் உண்மையான அதிமுக, எங்கள் கொறடா உத்தரவு அரசுக்கு ஆதரவாக ஓட்டு போடணுன்றது அதை எடப்பாடி தரப்பு கைப்பற்றலை, அதனால் வந்து 22 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு இவங்க மனு கொடுத்துருக்காங்க சபாநாயகர்கிட்ட. இவங்க சபாநாயகர்கிட்ட மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, கவர்னர்கிட்ட போல். எடப்பாடி தரப்பு சபாநாயகர் ப்ளஸ் கவர்னர், இவங்க சிவி சண்முக தரப்பு ஒன்லி ஸ்பீக்கர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. நவ் இப்போ இது வந்து கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸாக இது டெவலப் ஆகிட்டு இருக்குது, கான்ஸ்டியூஷனல் இஷ்யூவாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கணும், ஏன்னா அதில் 2-3 ஒப்பீனியன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட் பாடி, அது தாய் கட்சின்றது எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு அவரோட கட்சியிலேருந்து உடைகிறாங்கன்னா 3/2 பங்கு
அப்படின்னா 32 வருது. 32 இல்லைன்னும் போது 2/3 இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணணுன்றது தான் வந்து தெளிவான ஜட்ஜ்மெண்ட். 2023 வந்து சுப்ரீம் கோர்ட் சிவசேனா கேஸில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சின்றது அதாவது வந்து சட்டசபைக்கு உள்ளே இருக்க கட்சி கிடையாது, சட்டசபைக்கு வெளியில் இருக்க கட்சி தான் உண்மையான கட்சி. ரெண்டும் ஒரே கட்சியாக இருந்ததுன்னா ஓகே, ஸ்பிளிட் வருது அப்படின்னா வந்து சட்டசபைக்கு உள்ளே இருக்க கட்சியோட வெளியில் இருக்க கட்சி தான் மெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த ரிபல்ஸ் 25 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று தான் ஒரு கருத்து நிலவுது. இன்றைக்கு ஹிந்து நாளிதழ், அது ஹிந்து ஆங்கில நாளிதழில் கே வெங்கடரமணன் என்கின்ற ஒரு செய்தியாளர், அவர் முன்னாள் இந்து ஊழியர், அவர் லீகல் எக்ஸ்பர்ட், அவர் நல்ல அற்புதமாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். இன்ஃபேக்ட் இது நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் அதை படித்து பார்ப்பது நல்லது. அந்த கட்டுரை இது இன்றைக்கு ஹிந்து நாளிதழில் சென்ட்ரல் பேஜில் த லா டஸ் நாட் ஃபேவர் ரிபல்ஸ், அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பொருளில் அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. கே வெங்கட்ரமணன்றவர் எழுதியிருக்காரு. அவர் தெளிவாக சொல்கிறார், அவர் வந்து இந்த ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ப்ளஸ் 10th ஷெட்யூல் அதுதான் வந்து உங்களுக்கு இந்த இதை கொண்டு வருது. அதன்படி பார்த்தா இந்த 25 பேர் யாருக்கு விஜய்க்கு வாக்களித்த 25 பேர் தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கு, டிஸ்குவாலிஃபை ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று அவர் எழுதுகிறார். அதே நேரத்தில் வந்து கட்சி என்ன முடிவெடுக்குன்ற கேள்வி வருது. இப்போ வந்து கட்சியை கூப்பிட்டு முடிவு பண்ணும்பொழுது வந்து 25 எம்எல்ஏஸ், நிறைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அந்த கட்சியில் இருக்காங்கன்னா, இப்போ எடப்பாடி அந்த பதவியிலேருந்து நீக்கப்படுகிறார்னா அப்போ என்ன சிச்சுவேஷன்ற ஒரு கொஸ்டின் வருது. எப்படி இந்த சபாநாயகர் வந்து இந்த 25 பேரை வந்து தகுதி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. ஏன்னா சபாநாயகர்கள் சாதாரணமாக ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக தான் கடந்த காலங்கள் இருந்திருக்காங்க. அதுவும் நேற்றைக்கு இந்த தீர்மானம் வென்ற பிறகு, வெற்றி பெற்ற பிறகு, அரசு பிழைத்த பிறகு சபாநாயகர் முதலமைச்சரை வாழ்த்தி பேசும்போது பேசிய சில வார்த்தைகள் அவருடைய முடிவு எந்த திசையில் இருக்கும் என்பதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. அவர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் விஜய் என்கிறார். ஒரு சபாநாயகர் அதை சொல்லக்கூடாது. மந்திரிங்க பேசலாம், கட்சிக்காரர்கள் பேசலாம், ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசலாம். A speaker is someone who allows others to speak in one. In fact, a speaker should not speak in one. நியூட்ரலாக இருக்கணும். இன்ஃபேக்ட் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ், ரெண்டு பக்கமும் டை ஆகிடுச்சுன்னா ஸ்பீக்கர் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டு கவர்மெண்ட்டை காப்பாற்றலாம். அதுக்கு சட்டத்தில் என்ன இருக்குது? ஆனால் ஒரு முதலமைச்சர் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் வெற்றி பெற்ற பிறகு வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு சொல்கிறது பண்பு, அது ஓகே. ஆனால் அதை தாண்டி பொலிட்டிக்கல் ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் என்கிறார். இது ஆகவே இந்த ஃபாரமில் அசம்பிளிக்குள்ள இவருக்கு வாய்ப்பு இது கிடைக்காது. நீதி இவங்களுக்கு வந்து எடப்பாடி தரப்புக்கு வந்து அவங்க விரும்புகிறது கிடைக்காது, டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு இந்த 25 பேர் வாய்ப்பு குறைவு என்பது தெரியுது. அவங்களும் அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் அதை இந்த 22 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. இது நடப்புற இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று மதியம் அன்அஃபிஷியலாக செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் ஜெசிடி பிரபாகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார், கொறடா உத்தரவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து லிஸ்ட்டு கொடுக்குறாங்க 2 பேரும். இந்த அதிமுக கட்சி சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி தரப்பில் எடப்பாடி, கொறடாவாக அகிரி கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளரும் ஒரு எக்ஸ் இப்படி கொடுக்குறாங்க. இவங்க தரப்பில் வந்து எஸ்பி வேலுமணி தலைவர், விஜயபாஸ்கர் கொறடான்னு கொடுத்து இவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நான் எதையுமே அங்கீகரிக்கலை. இந்த கொறடா உத்தரவுன்ற கான்செப்ட், தட் இஸ் த இஷ்யூவன்ஸ் ஆஃப் விப்ன்ற கான்செப்ட் எப்போ வரும்னா, only after the speaker recognizes the appointment of the leader of the house, leader of the respective political party on their whips ன்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கார். பட் நான் வேறு ஒரு நண்பர்கள்ட்ட பேசும்போது ஓரளவு இந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் தெரிஞ்சவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது ஏற்புடையதல்ல. பிகாஸ் கான்ஃபிடன்ஸ் மோஷனோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனோ அதுக்கு போகிறதுக்கு முன்னால் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாரோட தலைவர் கொறடா விப்புன்றதை அவங்க ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸ்பீக்கர் அதை அக்செப்ட் பண்ணிப்பார். அதுக்கு பிறகு தான் யூ கேன் கோ ஃபார் தி ஐதர் கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஆர் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். அப்படி இருக்கும்போது சபாநாயகர் சொல்வது வந்து ஏற்புடையது அல்லன்றாங்க. ஸோ இட் சீம்ஸ் டு பி அ சீரியஸ் கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ. சரி, எனக்கு இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிக்கல் என்னவா தோணுதுன்னா, இப்போ இந்த 25 எம்எல்ஏஸை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா விஜய்க்கு ரொம்ப தின் மெஜாரிட்டி தான் இருக்கும். அப்சல்யூட்லி அது வந்து நித்தியகண்டம் மிகப்பெரிய சிக்கல். 25 பேர் இல்லைன்னா ஹிஸ் கவர்மெண்ட் இஸ் இன் வென்டிலேட்டர். ரைட். த கவர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி ஆன் வென்டிலேட்டர். த கவர்மெண்ட் டசன்ட் ஹேவ் மெஜாரிட்டி. ரைட். அதில் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நவ் இட் இஸ் 107.
108 ஏன்னா ஒரு கான்ஸ்டுவன்ஸை ரிசைன் பண்ணிட்டார் அவர். நான் 107 அதில் ஒருத்தருக்கு வந்து ஓட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் போட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருச்சு. அதனால் வந்து இட் இஸ் 107. 5 காங்கிரஸ் எவ்வளோ 112. 112க்கு வந்து அது தவிர 112 தாண்டி உங்களுக்கு வந்து சிபிஐ, சிபிஎம், விசிகா அண்ட் ஐயுஎம்எல் சேர்ந்திங்கன்னா 8. எவ்வளோ 112 8 120. அமமுக 121. பிஎம்கே அண்ட் பிஜேபி நியூட்ரல். பிரேமலதா டிஎம்கேவோட அவங்க இருக்காங்க. ஸோ இந்த 25 தான் குஷனிங். நீங்கள் 118 இஸ் த மேஜிக் நம்பர் விச் இஸ் தி மெஜாரிட்டி நம்பர். நீங்கள் 118 வச்சுக்கிட்டு 121ன்றதுலாம் வந்து வேஃபர் தின் மெஜாரிட்டி. அது மட்டும் இல்லாமல் லெஃப்டியும் விசிக்கவே நம்ப முடியாது. அது அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். 118 இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பிரீத்திங் மெஜாரிட்டின்னு வாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து 125 இருக்கணும். 5 to 7 நம்பர்ஸ் கூட இருக்கணும். 118 இஸ் வெரி 121ன்றது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் நம்பர். ஏன் டேஞ்சரஸ் நம்பர்னா 2 லெஃப்ட் அண்ட் விசிகா அவங்க வந்து அக்ரெசிவ் பொலிட்டிக்கல் பொசிஷனிங் உள்ளவங்க, நாட் போஸ்டரிங். பொசிஷனிங் நான் அவங்கள குறைச்சி மதிப்பிடல. அவங்க நடிக்கிறாங்கன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக சொல்லலாம். தட்ஸ் வை ஐ யூஸ் த வேர்டு பொசிஷனிங், நாட் போஸ்டரிங். லெஃப்ட் அண்ட் விசிகே ஹவ் காட் அக்ரெசிவ் பொலிட்டிக்கல் பொசிஷனிங் அண்ட் அவங்களோட பிஹேவியர் வந்து தேர் இஸ் தேர் பாலிசிஸ். அது மெரிட் ஸ்கூலில் நம்ம போக தேவையில்லை இன்றைக்கி. அது அடுத்த சப்ஜெக்ட். அது அவங்க ஆன்டி பிஜேபி, ஆன்டி இந்துத்துவ, ஆன்டி மோடி பாலிசிஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆன்டி சென்டர் பாலிசிஸில் நவ் கவர்ன் பண்ணும்போது விஜய், சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து சில இஷ்யூஸில் வந்து பல இஷ்யூஸில் ஒரு மோடி எடுத்து தான் ஆகணும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். சில இஷ்யூஸில் நீக்கு போக்க போகிறாங்கன்னா இவங்க விட மாட்டாங்க. இவங்க கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவாங்க, ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்க. தேர் ரைட், நான் அதை குறைச்சி சொல்லலை. அப்போ ஏதாவது சீரியஸ் இஷ்யூ சம்டைம்ஸ் டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், த கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு பக்கிள் அண்டர்னா இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 2.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 27 மாதத்தில் பிஜேபியை, மோடியை, ஹிந்துத்வாவை வந்து ஹெட் ஆன் கொலிஷனில் விஜய் போனதே கிடையாது. அவர் வந்து இன்ஃபேக்ட் அவர் கட்சி ஆரம்பித்தது February 24. அந்த ஏப்ரல் மேலே வந்து எலெக்ஷனை அவர் பாய்காட் பண்ணார். ஒரு அரசியல் கட்சி எப்படி தேர்தலை பாய்காட் பண்ண முடியும்? அவர் பண்ணார். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, விஜயோட இந்த 27 months ஆஃப் பாலிட்டிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக டிஎம்கேவை எதிர்த்த மாதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு எதிர்த்தார். கொள்கை எதிரின்னு சொல்கிற பிஜேபி அவர் தொடவே இல்லை. அப்படி தொட்டாலும் வந்து ரொம்ப சாஃப்ட் டச்சாக இருக்கும். அதை ஜஸ்ட் அவர் கடந்து போவார். ஆனால் நீங்கள் கவர்மெண்ட்டு வந்த பிறகு அதை செய்ய முடியாது. நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ டிஎம்கே ஹஸ் டேக்கன் வெரி சீரியஸ் ஸ்டாண்ட்ஸ் ஆன் மெனி இஷ்யூஸ். உதாரணத்துக்கு கவர்னர் அசம்பிளியில் பேச வரும். அடுத்த மாதம் கவர்னர் அட்ரஸ் தான் ஹவுஸ் ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தான் பட்ஜெட். ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் த எனி இயர் வந்து கவர்னர் அட்ரஸ் தான். இப்போ அந்த கவர்னர் அட்ரஸில் இவங்க வந்து அந்த கவர்னரோட இந்த கவர்னர் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது. இவரோட பிஹேவியர் வந்தே மாதரம் போட்டு நேஷ்னல் ஆந்தம் போட்டு தமிழ் தாய் வாழ்த்து நடுப்புற. அதுக்கு பிறகு மறுபடியும் வந்தே மாதரம் அண்ட் நேஷ்னல் ஆந்தம். இந்த தமிழ் தாய் வாழ்த்து இஸ் சாண்ட்விச்டு பிட்வீன் 2 நேஷ்னல் சாங்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து டீசிங் தி தமிழ்நாடு பப்ளிக்ஸ் சென்டிமெண்ட். இவங்க வந்து அப்போ வந்தே மாதிரம் கிடையாது. ஒன்லி நேஷ்னல் ஆந்தத்தை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணும்போது தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் தான் நேஷ்னல் ஆந்தம்னாங்க. இப்போ ஸ்வாரிங்கனில் இந்த கூத்து நடந்து போச்சு. இப்போ அது இந்தியிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இதில் இவர் ஸ்டாலின் எடுத்த மாதிரியான ஒரு அக்ரெசிவ் ஸ்டாண்ட் எடுப்பாரா இல்லை நீக்கு போக்கா போவாரான்னு இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். மெனி இஷ்யூஸில் he has to take an aggressive stand because all along தமிழ்நாடு has taken that aggressive stand. நீட்டாக இருக்கட்டும், சிஐஏவாக இருக்கட்டும், ஃபார்மர்ஸ் பில்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே. அதனால இவர் வந்து கடந்த 5 வருஷமாக வந்து டிஎம்கே செட்ட பெஞ்ச் மார்க். மோடி கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுறது தான் வந்து லைஃப் லைன் ஆஃப் த கவர்மெண்ட்டாகவே இருந்தது அண்ட் ஃபார் த டிஎம்கே. அதை வந்து விஜயால் பண்ண முடியாது. அவரோட வரலாறு, அவரோட ஷார்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அது பிஜேபியோட மோதனத்துக்கான எந்த விதமான ஒரு எவிடன்ஸுமே இல்லை உங்களுக்கு. ரெண்டாவது நான் எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போ பாஜகவை மையமாக வச்சு இடதுசாரிகள் விஜய் மேலே அழுத்தம் போடுறாங்கன்னா அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதையும் தாண்டி வேற விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு திமுக நினைக்கிறாங்கன்னா அவங்க வசதிக்கு ஏற்ப லெஃப்ட்டை யூஸ் பண்ணி விஜய் மேலே அழுத்தம் போட முடியும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது, பப்ளிக் ஒப்பீனியன் டிவிக்கு எதிராக திரும்புதுன்னா சப்போர்ட்டை பின்வாங்க முடியும். ஏன்னா லெஃப்ட்டை பொறுத்தளவில் ஓப்பனாக அவங்க விசுவாசத்தை காட்டுறாங்க. ஆமாம், இதில் இன்னொரு ஆக்வர்டான ஒரு வசதிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஆக்வர்டான பாலிடிக்ஸ் என்னென்னா, லெஃப்ட் பார்ட்டிஸ் விசிக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கிறோம், நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோன்றாங்க.
இது எப்படி திஸ் இஸ் அன்டெனபிள். ஆங்கிலத்தில் சொல்கிறேன் திஸ் இஸ் அன்டெனபிள். அதாவது அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. இது ரொம்ப நியரஸ்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து இது நடைமுறை சாத்தியம் இல்லாதது. இன்னொன்று வந்து இட் இஸ் இம்மாரல். எப்படி நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு விஜயை சப்போர்ட் பண்ணுவீங்க? நீங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இல்லாட்டி பிரசிடென்ட் ரூல் வந்துட்டு போட்டோம். நீங்கள் எப்படி வந்து யூ cannot travel in two boats, which precisely you are attempting to do. ஒவ்வொரு இஷ்யூவில் நீங்கள் கவர்மெண்ட்டை எதிர்ப்பீங்க, பட் வி சப்போர்ட் த கவர்மெண்ட் அண்ட் வி ஆர் வித் டிஎம்கேன்றீங்க. சரி, இன்னும் 6 மாதத்தில் லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும். அப்போ நீங்கள் யாரோட நிற்பீங்க? இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்போசிஷனோட பிரின்சிபல் அப்போசிஷன். டிஎம்கே இஸ் த பிரின்சிபல் அப்போசிஷன். யூ ஆர் சப்போர்ட்டிங் த கவர்மெண்ட், பட் யூ ஆர் வித் த பிரின்சிபல் அப்போசிஷன். இது என்ன லாஜிக் இது? ஸோ இதுவரை பார்க்காத அலங்கோலத்தை தமிழ்நாடு அரசியல் பார்க்குது. பிரின்சிபல் அப்போசிஷன் பார்ட்டியோட பெர்மிஷனோட நீங்கள் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி இது இன்னொரு அட்டூழியம். இது இட் ஷோஸ் த வீக்னஸ் ஆர் த டபுள் ஃபேஸ் ஆஃப் தி டிஎம்கே. பிரின்சிபல், as I said correctly, பிரின்சிபல் அப்போசிஷன் யூ கிளைம் பிரின்சிபல் அப்போசிஷனோட சப்போர்ட்டோட நாங்கள் ரூலிங் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறோம். அப்ரூவலோட வித் அப்ரூவல் ஆஃப் தி பிரின்சிபல் அப்போசிஷன் we are supporting the government. But you are still saying that we are with the principal opposition. எப்படி இது சாத்தியப்படும்? இது மேண்டேட்டுக்கு எதிராக இல்லையா? ஜஸ்ட் பிகாஸ் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னா பிரசிடென்ட் ரூல் will be imposedன்றதுக்காக how can you afford to take this stand and how long you can afford to be in this stand? ஓகே, இப்போ செஞ்சுட்டேன், நீ பிரசிடென்ட் ரூல் வரக்கூடாது. 5 வருஷமா அப்படி தான் ஓட்டுவியா? 5 வருஷம் இந்த ஸ்டாண்டில் எப்படி லெஃப்ட்டும் வீசிக்காம இருக்க முடியும்? திஸ் இஸ் அன்டெனபிள். Principal opposition or ally, we are with the principal opposition, but we support the government. ஸோ இப்போ இந்த 25 எம்எல்ஏஸும் இல்லைன்னா விஜய்க்கு சிக்கல் தான். If not for this 25 MLAs, the government is on ventilator. If with this 25 MLAs, the government has got a breathing space for some time, for a few weeks. Maybe for a couple of months. இது எப்படின்ற நான் முதல்ல நம்பர்ஸு கிடையாது, நம்ம முதல்லையே பேசணும். எல்லாரும் கொண்டாடும் பொழுது ஐ செட் தட் வேர் ஆர் த நம்பர்ஸ். அதாவது கேப்ரியல், உங்களுக்கு நம்பர்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு 10 சீட்டு குறைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் எதிர்கட்சியாக உட்காந்துருக்கலாம், 10 சீட்டை கூட இருந்ததுன்னா ஆளுங்கட்சியாக உட்காந்துருக்கலாம். ரெண்டுமே இல்லை, நடுப்புற போய் சிக்கிக்கிச்சு. இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலான நம்பர்ஸ். இது மூணு நம்பர்ல தான் எப்படிங்க கவர்மெண்ட் ஓட்ட முடியும்? எனக்கு என்ன அந்த நம்பர் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரான ஓடிட்டுன்னு பார்க்குறேன். ஏன்னு நான் சொல்கிறேனே, இப்போ ஒன்று விஜய் புதுசாக 108 சீட் வாங்கியிருக்காரு. வாங்கினோடனே என்ன ஆகுது? அதிமுக திமுக ஒரு டேலி ஒன்று கம்மியாகுது. அது மொதல் அடி. ரெண்டாவது, விஜய்க்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி கிடச்சிருந்ததுன்னா அடுத்தவங்களை போய் நோண்ட வேண்டிய வேலை வந்திருக்காது. இப்போ சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாத போது என்ன ஆகுது? திமுக அலைன்ஸை உடைச்சிட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவையும் 2 உடைச்சிட்டாங்க. சரி, ரைட்டு, திமுகவை காலி பண்ணிட்டாங்க, டேமேஜ் ஏற்படுத்திட்டாங்க, அது ஒன்று. தாவேக்காவது சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி இல்லை. அவங்களுக்கும் பார்த்தோன்னா இப்போ லெஃப்டை கொண்டு வந்தாலும் அவங்கள வச்சுக்க முடியுமான்னு தெரில. இப்போ இந்த 25 எம்எல்ஏவை கொண்டு வந்து அவங்களையும் வச்சுக்க முடியுமான்னு தெரில. இவங்களெல்லாம் சேர்த்து நாளைக்கு கவர்மெண்ட் ரன் பண்ண முடியுமான்னு தெரில ஸ்மூத்தா. ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு பவர்லாம் ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதிமுக திமுக 2 பேருக்கும் டேமேஜ், இவங்களுக்கும் பெரிய லாபம் இல்லை. அதுதான் அவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர்டு மேண்டேட்ன்றது. முழு அளவிலான தொங்கு சட்டமன்றம், ஃபுல் ஃபில்ஜ்டு ஃப்ராக்சர்டு மேண்டேட்னுவாங்க. சிஸ்டம் ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. சிஸ்டம் கொலாப்ஸ். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கேப்ரியல், மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட்ஸ் வந்து அது வந்து கர்ஸ்டு கவர்மெண்ட்ஸ், சபிக்கப்பட்ட அரசுகள். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் லைக் அ பர்சன், ஒரு உயிருக்கு ஆபத்தான வியாதிக்கு ஆட்பட்டிருக்கிறார், லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ். ஒரு பர்சன் வித் லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ், உயிருக்கு ஆபத்தான வியாதி உள்ள ஒரு மனிதன் வேறு எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது. உங்களுக்கு தெரியும், பர்சனல் லைஃபோட ஆம்பிஷன்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் இம்ப்ரூவ் எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது. கான்சன்ட்ரேஷன் வில் பி பியூர்லி ஆன் அதில் தான் இருக்கும். நாளைக்கு வியாதி குணமாகுமா அல்லது ஒர்சன் ஆகுமா, சத்ருமா, இப்படி தான் இருக்கும். பயம் வரும், நிச்சயமற்ற தன்மை வரும். ஒரு கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா, அதுவும் ஆதரிக்கிற கட்சிகள் வந்து இந்த மாதிரி வந்து கொள்கை ரீதியாக ரொம்ப வலுவாக இருக்கிற கட்சிகள், ஆளும் கட்சிக்கு அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி கொள்கை எதுவும் கிடையாது அப்படின்னும் பொழுது, அண்ட் தேர் இஸ் அ பிக்கஸ்ட் டேஞ்சர், அனதர் பிக்கஸ்ட் டேஞ்சர் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் அப்போசிஷன் இன் த கண்ட்ரின்னா டிஎம்கே தான். அது வந்து தேர் வெயிட்டிங் இன் த விங்ஸ். அவங்க தேர் வெயிட்டிங் ஃபார் தர் பவுண்ட் டு பி எக்ஸ்டிகேட்டட்னுவாங்க. அவங்க காத்து கிடக்குறாங்க.
அப்போது உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணுறதுன்றது வந்து உங்களோட டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ், நீங்கள் கொடுத்த ப்ராமிசஸை ஃபுல் பண்ணுறது, இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தினா கூட உங்கள் மைண்ட் அங்கே தான் இருக்கும். எப்போ அவன் வித்ரா பண்ணுவான், எப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டான். ஏன்னா இப்போ 2 மாதத்தில் வந்து கண்டிப்பாக இந்த மேட்ரு வந்து ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடும். கண்டிப்பாக சபாநாயகர் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டார். அப்படி எடுத்தாலும் அவர் வந்து ஆளுந்தரப்புக்கு சாதகமாக தான் எடுப்பார். கண்டிப்பாக எடப்பாடி தரப்பு கோர்ட்டுக்கு போகும். கண்டிப்பாக எடப்பாடி சைடு கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது இட்ஸ் அன்சார்ட்டட் டெரிட்டரி. அது எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ், முன்னாள் தீர்ப்புகள் பலதை வச்சு நம்ம இப்படி போகும் அப்படி போகும்னு ஹேஷியங்கள் தான் சொல்ல முடியுமே தவிர இப்படித்தான் போகும்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் திஸ் இஸ் ஆங்கிலத்தில் சொன்னால் திஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி அன்சார்ட்டட் டெரிட்டரி. ஆனால் ஒரு பக்கம் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி, இன்னொரு பக்கம் பேரண்ட் பாடி. நாளைக்கு கட்சியை கூப்பிட்டு பெரும்பாலானவங்க வந்து இப்படி வச்சுக்கோங்களேன், அதிமுக பொதுக்குழுன்றாங்க. அதிமுக பொதுக்குழு எடப்பாடி கூட்டாமல் வேலுமணி, தங்கமணி, வி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர்லாம் கூப்பிட்டு எங்ககிட்ட இவ்வளோ மாவட்ட செயலாளர்கள் இவ்வளோ பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, நாங்கள் எடப்பாடி உள்ளிட்ட 22 பேரை நீக்கிறோன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் கிரைசிஸ் வந்து டீப்பன் ஆகும். அப்போ இதெல்லாம் முடியறதுக்கு வந்து உங்களுக்கு சில ஆண்டுகள் ஆகலாம் உங்களுக்கு வந்து. ஏன்னா ஸ்பீக்கர் தான் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனில் வந்து ஃபைனல் அத்தாரிட்டியாக இருந்தாலும் அவர் அது மேலே இஃப் இ சிட்ஸ் ஆன் இட்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து கடந்த 10 வருஷத்தில் தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் அப்புறம் வேறு 1 or 2 ஸ்டேட்ஸ் இன் நார்த் இந்தியா நடந்தது. கிளாசிக் எக்ஸாம்பிள் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷில். தெலுங்கானாவில் வந்து கேசிஆர் கவர்மெண்ட், எதிரில் இருந்த ஐ திங்க் ஜெகன் ரெட்டி கவர்மெண்ட்டோ அல்லது சந்திரபாபு நாயுடு கட்சி, அந்த 2 கட்சியில் ஒரு கட்சியை வந்து அவங்க உடைக்கிறாங்க. 2/3 இல்லை, கிறிஸ்டல் கிளியர் ஆன்டி டிஃபெக்ஷன். ஆனால் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கல. ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு போய் அங்கே ஃபைனாலிட்டி வரத்துக்குள்ளே டென்னூரே முடிஞ்சு போயிடுச்சு. இந்த கேசிஆர் பார்ட்டி இதை இவங்க பண்ணாங்க இல்லையா, இதில் வந்து இவங்க எந்த கட்சிக்கு எதிராக இதை பண்ணாங்களோ அந்த கட்சி ஆந்திராவில் வந்து ஜெகன் ரெட்டி கட்சி இதை தே ஆர் டூயிங் இட் ஃபார் சந்திரபாபு நாயுடு. ஸோ அந்த தைரியத்தில் தான் சண்முகம் இது பண்ணுறாரு. எஸ், ஸ்பீக்கர் வந்து யூ வில் சிட் ஆன் இட். தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் நடந்தது அப்படியே இங்கே இப்போ வந்து நாளைக்கு சபாநாயகர் அது மேலே அமர்ந்திருக்கிறார் முடிவெடுக்கலைன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, ஏன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனை சபாநாயகர் தான் பண்ண முடியும். கோர்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸில். நீங்கள் டிசிஷன் எடுங்க, இவ்வளோ நாளைக்குள்ளே டிசிஷன் எடுங்கன்னுவாங்க, சபாநாயகர் எடுக்க மாட்டார். எடுக்கலைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்றதில் 2-3 கருத்துக்கள் வரும். அப்புறம் கடைசியாக வந்த 23 ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹிந்துவில் கூட அதுதான் வெங்கட்ரமணன் எழுதியிருக்காரு. அதாவது 23 ஜட்ஜ்மெண்ட் வந்து 2/3 மெஜாரிட்டி இல்லைன்னா பேரண்ட் பாடியிலேருந்து தே ஆர் டிஸ்குவாலிஃபைடு. பட் இங்கே பேரண்ட் பாடியே என்னன்ற கொஸ்டின் வரும். பேரண்ட் பாடியை நாங்கள் தான் இவங்க கிளைம் பண்ணுவாங்க, பொதுக்குழு அதெல்லாம் கூப்பிட்டு. அப்போது உங்களுக்கு வந்து விப்பே இஷ்யூ பண்ணலன்ற கான்செப்டையும் அவங்க டெவலப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இட்ஸ் அன் அக்யூட் கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ்னும் போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெஞ்சுக்கு போவோம். ட்ராக் பண்ணணும் டைமை. அதை பண்ணாங்கன்னா விஜய் தரப்புக்கு லாபம். இப்போ இந்த 25 பேரோட டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுனா தான் விஜய்க்கு கொஞ்சமாவது பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். இல்லை இப்போ ஏதாவது ஒரு செட்பேக் அதில் வருது அவங்களுக்குன்னா முழு அளவில் நிர்வாகத்தில் கவனம் செலுத்த முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி சபாநாயகர் தான் சார் அந்த முடிவு எடுக்கணும். சபாநாயகர் போகிறாரு. ஒருவேளை ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து லேட்டஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை வச்சு ஸ்பீக்கர் ஹஸ் டு டிசைட் 2-3 மந்த்ஸ்க்குள்ளேன்னு சொல்லி ஏதாவது ஒரு ரூலிங் வருது அப்படி சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஜுடிஷரி இஸ் ஒன் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். அது முன்னால் போனால் இடிக்கும், பின்னால் போனால் கடிக்கும்வாங்க. நான் அந்த மாதிரி எதனா ஒன்று நடந்தது வி கான்ட் சே அது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. தோ நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவேனாலும் அப்படி போகும்பொழுது வேணால் ஒரு ரிலீஃப் கிடைக்கலாம். அப்படி கிடைக்கலன்னா இது ரொம்ப சிக்கல் தான் உங்களுக்கு வந்து. த கவர்மெண்ட் இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து சேஃபாக இருக்குங்க. 6 மந்த்ஸ்க்கு நீங்கள் கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் வந்து ஒன்ஸ் ஒரு கவர்மெண்ட் தப்பி பழிச்சிருச்சு, கான்ஃபிடன்ஸ் மோஷனில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, போகக்கூடாது, போக முடியாது உங்களுக்கு. வாட் வில் ஹேப்பன், அதுக்கு பிறகு என்ன நடக்கும் உங்களுக்கு? அப்போ இந்த 25 தான் குஷனிங் நம்பர். அந்த 25க்குள்ளே இந்த கிரைசிஸ் வரும்பொழுது உங்களை நம்பி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டின்றது வந்து இட்ஸ் அ வேஃபர் தின் மெஜாரிட்டின்னு ஆங்கிலத்தில். ரொம்ப ஒரு மெல்லிய நூல் இழையில் தான் அரசு தப்பி பழைத்து கொண்டு இருக்கிறது. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. சந்தேகம் இல்லாமல் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற போக்கு தமிழக அரசியலில் வேரூன்றி விட்டது. இப்போ அடுத்த மாதம் கவர்னர் அட்ரஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பட்ஜெட், இதிலெல்லாம் இப்போ அடுத்து விஜய் அதில் தான் கவனம் செலுத்தணும். ரெண்டாவது கம்ப்ளீட்டாக பியூரோக்ரஸியை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை ரீவாம் பண்ண வேண்டியிருக்கு, அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டிய, புது கமிஷனரை போடணும், புது டிஜிபி போடணும், நிறைய செக்ரட்டரிஸை மாற்றணும், பாலிசி டிசிஷன்ஸ் நிறையா எடுக்க வேண்டியிருக்குது. அண்ட் பொலிட்டிக்கலாக டிஎம்கே வந்து அக்ரெசிவாக அவங்க ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதுக்கான எதிர்வினையை கொடுக்க வேண்டியிருக்குது. இல்லைனா யூ வில் பி இன் ட்ரபிள். ஈஸி, இட்ஸ் நாட் ஈஸி. வந்துட்டாங்க, பட் ஆள்வது அவ்வளவு கடினம், அவ்வளவு சுலபம் அல்ல.
சரி, இப்போ அதிமுகவோட ஃபியூச்சர் என்ன? இப்போ இந்த 25 எம்எல்ஏஸை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். பட் அங்கே கண்டிப்பாக ஒரு டிவைட் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. கட்சிக்குள்ளே பெரிய பிளவு இருக்குது. இபிஎஸோட லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதிமுகவோட ஃபியூச்சர் என்ன? ஐ திங்க் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் கப்ரியல் அவங்க ஃப்யூச்சர் ப்ளீக்குன்னு தான் எனக்கு தோணுது. எதிர்காலம் ரொம்ப மங்கலாக நிச்சயமற்ற தன்மையில் தான் இருக்குது. பழைய பொற்காலம் அவர்களுக்கு இழந்த பொற்காலத்தை அதிமுக அடைவது மிக மிக கடினமானதுன்னு எனக்கு தோணுது. கட்சி உடஞ்சிருமா? இப்போ கட்சி ஆல்ரெடி உடஞ்சிடுச்சு. கட்சி ஆல்ரெடி உடஞ்சிடுச்சு. அதோடைய எதிர்காலம்னு பார்க்கும்போது ஐ திங்க் இட்ஸ் ப்ளீக். இது வந்து இந்த டவுன்ஃபால் வந்து பர்மனெண்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஐ ஃபியர் அது அப்படி ஆகக்கூடாதான் நான் நினைக்கிறேன். ஐ விஷ் ஐ ஷுட் கோ ராங். பட் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சரிவு என்பது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நிரந்தரமானதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த டவுன்வேர்டு ட்ரெண்டுன்னு வாங்க, அது ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இந்த டிசம்பர் வந்தால் 10 வருஷம் ஜெயலலிதா செத்து ஓடிப்போச்சு, ஒரு டிகேட் ஓடிப்போச்சு. பார்த்திங்கன்னா 2 பார்லிமெண்ட், 2 அசம்பிளி எலெக்ஷன், ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன், அதை தவிர ஒரு 5-6 பை எலெக்ஷன், எல்லாத்துலேயுமே வந்து அவங்க படுதோல்வியை தழுவி இருக்கிறாங்க. 21 தோத்தப்போ இது சைக்கிளிக்கல் சுழற்சி முறையில் அடுத்த தடவை ஜெயிச்சு வாங்கணும் இல்லை, அதை விட 20 சீட்டு கீழே போகுது. ஆகவே இந்த தோல்வி என்பது மற்ற தோல்விகளிலிருந்து வேறுபட்டது. கட்சி சின்னாபின்னமாகி சிதறி கொண்டிருக்கிறது. அந்த கட்சியோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு 2-5 ஆண்டுகள் அவர்கள் அதிகாரம் இல்லாமல் இருந்ததில்லை. பவர் இல்லைன்னா அந்த கட்சியை ஒற்றுமையாக வைக்க முடியாது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், அது வசீகரமான தலைமை அது இருந்தால் தான் அந்த கட்சியை வந்து எஸ்பெஷலி பவர் இல்லாத காலத்தில் ஒருங்கிணைக்க முடிஞ்சிருக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா. எம்ஜிஆர் 15 வருஷம், ஜெயலலிதா 29 வருஷம், கிட்டத்தட்ட 44 இயர்ஸ். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஓ, இபிஎஸ்ஓ, சசிகலாவோ யாருமே வந்து அந்த சாம் இல்லாத லீடர்ஸ். ஸோ த ப்ராப்ளம் இப்போ ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு இன்றைக்கி சந்தித்திருக்கிற இந்த சிக்கல் வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை மட்டும் அதை குறை சொல்லிட முடியாது. இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த ப்ராப்ளம் இஸ் வெரி ஸ்ட்ரக்சரல்னு தோணுது. அதாவது யார் இருந்தாலும் இதான் நடந்திருக்கும். பிகாஸ் இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் யூட்டிலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொன்னால், அது தன்னுடைய இருப்புக்கான காரணங்களை அந்த அரசியலை இழந்து கொண்டிருக்கிறது. என்ன ஒன்று அவங்களோட யூஎஸ்பி ஆன்டி டிஎம்கே, அது இன்னொருத்தர் வந்துட்டார், உங்களோட அதிகமாக அவர் பேசுகிறாரு. இவங்க பேசவும் மாட்டேன்றீங்க. நீங்கள் அந்த 5 வருஷத்தில் திமுகவுக்கு ஜால்ரா போடலையே தவிர நீங்கள் வந்து அடக்கி வச்சிட்டிங்க. அவர் வார்த்தைக்கு வார்த்தை திமுகவை திட்டுறாரு, தீய சக்தின்றார். தீய சக்தின்னு அன்றைக்கி திமுகவை பேச ஆரம்பித்தாரோ விஜய், அன்றைக்கி அண்ணா திமுக ஓட்டு அங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரே ஒரு யூஎஸ்பி தான் ஆன்டி டிஎம், அதுக்கு இன்றைக்கி ஆள் வந்துட்டார். தெர் ஆர் ஒன் மோர் டேக்கர் ஃபார் இட். மக்கள் வந்து இஸ் யங் லீடர், மக்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க. சரி, இப்போ 2 நிலைப்பாடு இருக்குது. ஒன்று, தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் போகிறாங்க. இன்னொரு சைடில் இபிஎஸ் தரப்பின ஆதரவாளர்கள் பார்த்தோம்னா தாவேக்காவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இது 2ல் எந்த ஸ்டாண்ட் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது அந்த கட்சிக்கு ஏற்ற ஸ்டாண்ட்னா எதுன்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி சொல்ல முடியும் கேப்ரியல், இது வந்து ஆஸ் குட் ஆஸ் டேக்கிங் சைட்ஸ். இல்லை உங்க கட்சி நலன்ல இருந்து பார்க்கும்போது எது கரெக்ட்? அந்த கட்சி நலனை நான் ஏன் பார்க்கணும்? நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் சார், பார்க்கணும்ல இந்த கட்சி பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்லைங்க, அவங்க ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு தே லாஸ்ட் தேர் பாத்துங்க, அவங்க பாதை மாறி விட்டார்கள். அவங்க அந்த கட்சிக்கான இருப்புக்கான தேவையே இன்னைக்கு என்னன்னு நான் எதுக்கு அதை கேட்குறேன்னா, இப்போ பார்ட்டி ட்ரிவன் பை, நீங்கள் சொல்லுவீங்கல்ல மணி ட்ரிவன் அண்ட் பவர் ட்ரிவன். இந்த பார்ட்டி வந்து மணி ட்ரிவனாக மாறி போச்சு. இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்க அரசியலுங்க. அந்த நிலைக்கு ஒரு கட்சி போன பிறகு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அவலங்கள்லாம் நிகழ்ந்தே தீரும், இது தவிர்க்க முடியாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்னு பேசுறதுக்கான அவசியமே இன்னைக்கு இல்லை. இதை கொஞ்சம் லைட்டாக வேற மாதிரி கேட்குறேன். இப்போ கட்சி 2ஆக பிளவுபட்டிருக்கு, 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. ஒரு நிலைப்பாடு என்னன்னா தாவேக்காவுக்கு ஆதரவு, இன்னொரு நிலைப்பாடு தாவேக்காவுக்கு எதிர். இந்த 2 நிலைப்பாட்டில் எந்த நிலைப்பாடு கரெக்ட், இல்லாட்டி எந்த நிலைப்பாட்டில் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2மே வெஸ்ட்ன்றீங்களா? இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. ஓகே, அப்சல்யூட்லி பதில் நான் சொல்ல முடியாது. மற்ற ஜேர்னலிஸ்ட் சொல்லலாம், அது எனக்கு தெரியாது. நான் மற்றவங்களை பற்றி நான் பேச முடியாது. பட் அந்த கட்சிக்கான தேவை இன்னைக்கு என்னன்ற கேள்வி வந்துடுச்சு. உங்களுக்கு ஒரே ஒரு கொள்கை ஆன்டி டிஎம்கே, அது போயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு இந்த 5 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட்டில் நீங்கள் எத்தனை போராட்டங்களை அரசுக்கு எதிராக நடத்துனீங்க? அதாவது அரசுக்கு எதிராக நடத்தணும்னு நான் சொல்லலை,
தனிப்பட்ட பகை உணர்ச்சியால் நடத்தணும்ட்டு சொல்லலை. உங்கள் யூஎஸ்பி வந்து ஆன்டி டிஎம்கே, அதனால் நீங்கள் பண்ணுங்க அப்படி சொல்லலை. மக்கள் எல்லாம் சார்ந்த எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, 1000 பிரச்சனைகள் வந்தது. அதில் வந்து நீங்கள் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுத்தீங்க? நீங்கள் மெச்சத்தகுந்த அளவுக்கு ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்துனீங்களா? 5 வருஷமாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷனாக செயல்பட்டீங்களான்னா பதில் இல்லைன்னு வரும். ஸ்டாலின் வந்து எடப்பாடியோட ஆட்சியில் கன்ஸ்ட்ரக்டிவாக செயல்பட்டதில் 10ல் 1 பங்கு கூட நீங்கள் செயல்படலை. நீங்கள் வந்து டிஎம்கேவோட செகண்ட் ஃபீல்டில் ஒரு 2வது கட்ட ஆதரவாளராக தான் நீங்கள் செயல்பட்டீங்க. அதனால தான் மக்கள் உங்களை விட்டுட்டு இன்றைக்கி தாவேகா கிட்ட போயிருக்காங்க. உங்கள் யூஎஸ்பியை நீங்கள் இழந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது? ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக நீங்கள் படுதோல்வியாக சந்திச்சிங்க, துவண்டு விழுந்தீங்க. ஜெயலலிதாவோடைய உங்கள் கட்சியோட க்ளோரினஸ்ன்னு நம்ம சொல்லலாம், புரிதலுக்காக. உங்களுடைய அந்த பொற்காலம் அது போயிடுச்சு. அப்போ இதில் நல்லது கெட்டது நம்ம எதுக்கு சொல்லணும்? ஆல்ரெடி உங்கள் ஓட் பேங்க் அங்கே போயிடுச்சு. என்ன பண்ணீங்க அந்த 5 வருஷத்தில்? நான் ஏன் இதை கேட்டேன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவோட அரசியல் திமுக எதிர்ப்பு, தாவேக்காவும் அதே அரசியல் தான் முன் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் தாவேக்காவோட போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னா உங்கள் அரசியலை தூக்கி அவன் கையில் கொடுக்குறதுக்கு சமம். அப்போ என் கட்சியை அழிக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன்னு அர்த்தம். அது ஆல்ரெடி அழிஞ்சிடுச்சு. பட் எனிவே இருக்கிற 1-2 நான் காப்பாற்றினோன்னா நாங்கள் போனோம். ஆனால் அங்கே போனால் நீங்கள் உங்கள் அரசியல் அங்கே கொடுத்துட்டீங்களா? அதுக்கப்புறம் உங்கள் தேவையை அது ஆல்ரெடியாக முடிஞ்சு போச்சு. நான் எம்எல்ஏ இருப்பேன், என் ஓட் பேங்க் அங்கே போயிடுச்சு. நானும் போயிடுறாங்க, அவ்வளோதான். அப்போ என் கட்சியை அதிமுகவோட அழிவுன்றது பெரிய வார்த்தை, அதை சொல்லக்கூடாது. அதிமுகவோட தேய்மானத்தில் தாவேகா வளரும். ஆனால் நான் இன்னும் 2 திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி காணாமல் போயிடும்னு பிரசாந்த் கிஷோர் தாவேகா ஃபங்க்ஷனில் 2 வருஷத்துக்கு மேலே சொன்னார். அது உண்மை. இன்னொரு தியரியும் இருக்குது சார். இப்போ அதிமுக ஒரு இன்ஸ்டிடியூஷன், தாவேகா இன்னொரு இன்ஸ்டிடியூஷனாக மாறல. ஸோ சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னொரு நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் கழிச்சு ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாக இருந்தால் மக்கள் திரும்பியும் அதிருப்திப்பட்டு அதிமுக பக்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? ரைட்டு, திமுக வீழ்த்தணும்னா அதிமுக தான் கரெக்டுப்பா அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? மறுக்கலைங்க. ஆனால் அதுக்கான அறிகுறிகளை தென்படலையாங்க. அது 2 வருஷம் ஆனால் தெரியும். இந்த 10 வருஷத்தில் என்ன பண்ணீங்க? சிஸ்டமேட்டிக்காக வீக் ஆகிட்டு. அதுதான் நான் சொல்கிறேன். இந்த வீக்னஸ்ன்றது சைக்கிளிக்கல் இல்லை, கீழே 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 போயிட்டுருக்கு. ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா வந்து அந்த ட்ரெஜெக்ட்ரி, டவுன்வர்ட் ட்ரெஜெக்ட்ரி வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. கீழே 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 போய்கிட்டே இருக்குது. ரீசரக்ஷனுக்கான புத்துயிருப்புக்கான அறிகுறிகளே இல்லை. 5 வருஷம் என்ன கவர்மெண்ட்னா பாலிடிக்ஸ் பண்ணிங்க. ஆன்டி கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு 1000 இஷ்யூஸ் இருந்தது. எத்தனை இஷ்யூஸ். என்ன பண்ணார் எடப்பாடி? இல்லை கட்சிக்காரன் என்ன பண்ணான்? சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, தாவேக்கா கூட போனால் குறைந்தபட்சம் கொஞ்சம் அதிகாரமாவது கிடைக்கும். அதை ஏன் இபிஎஸ் அப்படி யோசிக்க மாட்டேங்கிறாரு? அவருக்கு என்னமோ ஒரு ஆசை இருக்குது. அவர் தான் சிஎம்மாக இருந்தவர் இப்போ எப்படி டெப்டி சிஎம்மாக இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு கீழே எப்படி இருக்கலாம்னு பார்க்குறது. கூட்டணின்னா ஓகே, எங்களுக்கு இவ்வளோ சீட்டுக்கு மந்திரி பதவி கொடுங்க அப்படின்ட்டு போகலாம். இது அவர் எப்படி போவார்? அப்படி இருந்தால் கூட வந்து அவர் சிஎம்மாக இருந்தவர். ரெண்டாவது அவரோட பார்ட்டிக்குள்ளே அவரோட சேலஞ்சர்ஸ் எல்லோரும் அங்கே இருக்கும்போது இவர் போனார்னா இன்னமும் அவரோட ஸ்ட்ரென்த் வந்து அண்டர்மைன் ஆகிடும். ஸோ அவங்க வந்து தேர் இன் சீரியஸ் கிரைசிஸ். ஏடிஎம்கே இஸ் இன் சீரியஸ் கிரைசிஸ். பிரசாந்த் கிஷோர் சொன்னதான் 2 திராவிட கட்சியில் ஒன்று அழியுன்னாரு தாவேக்காவோட வளர்ச்சியில். அது எதுன்றது இப்போ எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான பேருக்கு ரொம்ப நன்றி.